ஆண்டவரே இன்னைக்கு 100 போடுறேன், அடுத்த வாரம் 1000 வாங்குறீங்களோ அப்படின்னு கேட்டக்கூடாது. 1000 போடுறேன், 10,000 கேட்டக்கூடாது. எனக்கு கிடைக்காதுல்ல. ஏன்னா ஆண்டவர் மல்கியால இஸ்ரேல் மக்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் எதுக்கு சொன்னார்ன்றதெல்லாம் பார்க்காம தசமபாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் என்னப்பா சொல்றாரு? That is mine, என்னுடையது. இப்போ இவன் கோட் பண்ண வசனங்கள்லாம் உண்மையிலே ஆண்டவர் எனக்குரியது எனக்கு கூடன்னு சொன்னாரா இல்லை என்ன சொன்னாருன்னு பார்க்கணும். அப்ப ஆண்டவர் பார்வையில காணிக்கையும் தசமபாகமும் ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாருன்னு சொன்னா? ஆண்டவர் எவ்வளோ பெருந்தன்மையா எனக்குரியதுன்னா அந்த லேவிக்குள்ளவன் அவனுக்கு கொடுன்றாரு. அந்த லேவியனும் அவனுக்கு வர்றதுல 10ல் 1 ஆசாரியனுக்கு கொடுக்கணும். நம்ம வெஸ்லி மேக்ஸ்வெல் ஒரு 3 பேரை, ஜான் ஜெபராஜ், ஜெசுடியான், ஜஸ்டின் இண்டியாவை ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக, அதாவது மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக திருடன்னு திட்டியிருந்தார். எங்கள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் மும்மூர்த்திகளாக சுற்றிட்டு இருந்தான். 3 பேர். உங்களுக்கு புரிஞ்சா புரியட்டும், புரியலன்னா போகட்டும். 3 பேர் உட்காந்து இன்டர்வியூ. ஏன்னா 3 பேர் திருடன் கள்ளன், 3 பேர் திருடன் கள்ளன், 3 பேர் திருடன் கள்ளன், 3 பேரும் திருடன் கள்ளன். அதன் அடிப்படையில் எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரும் வேத வசனத்தை தவறாய் திரித்து போதித்து ரொம்ப மட்டமாக மிரட்டி கொன்னுடுவாங்க, செத்துருவாங்க அப்படின்னு மிரட்டி பணம் வசூல் பண்ண ட்ரை பண்ணார். அதை பாருங்கள். 50 எடுத்துட்டு 50 கொடுத்தவனுக்கே சல்லுன்னு விட்டுருக்காரு, செத்து பொத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், சர்ச்சில் யாராவது செத்துக்கிட்டு உழட்டும் அப்படின்ட்டு தான். இல்லை உங்களை சொல்லலப்பா, நீங்கள் ஜெபிக்கிற ஆட்கள்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தசமபாகத்தை வஞ்சிக்கிற ஆள் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி சர்வீஸ்னால் 9:45 அப்படியே வந்து தேடி மேலே போய் உட்கார குரூப்பு. நான் என்ன சொல்கிறேன், உள்ளே வரும்போது பொத்துன்னு விளட்டுங்கிறேன். நான் ஏன் கழுதை உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? தோத்திரம். இப்படி மிரட்டி பணம் பிடிங்கிடலான்னு பார்த்தாரு. சரியாக வசூல் ஆகலையோ என்னமோ, வேறு விதமாக கொஞ்சம் வசனத்தை திரித்து ஆசை வார்த்தைகளை காட்டி பொய் சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி பணம் சம்பாதிக்கலான்னு 2வது முறையாக வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்போது சில வழியாக தான் தருவார். அதில் ஒரு பிரதானமான வழி மல்கியா 3:10 சொல்கிறார், நான் உங்களுக்காக நான் வானத்தின் பலகணியை திறக்க போகிறேன். ஏன் திறக்க போகிறேன் தெரியுமா? நீங்கள் தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள், உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். எப்படி தெரியுமா? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படி ஆசீர்வதிக்கிறேன்னா மாட்டேன்னா நீ டெஸ்ட் பண்ணி விடப்பா. மிரட்டி பார்த்தாரு, வேலையாவில். இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்துட்டார். என்ன டெஸ்ட் பண்ணிப்பார். இப்போது ஆண்டவர் சொன்னால் அது கெத்து. ஏன்னா அவர் சொன்னால் செய்வார், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு இருக்குது. அதனால் நீ டெஸ்ட் பண்ணிப்பாருன்னு தைரியமாக சொல்லுவார். இவன் திருடன், அதனால் இவனுக்கு அந்த தைரியம் கிடையாது. அதனால் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி லைட்டாக பயந்து எப்படி ஜகா வாங்குறான்னு மட்டும் பாருங்கள். டெஸ்ட் பண்ணிப்பா. அல்லேலூயா. நீ என்ன டெஸ்ட் பண்ணி என்ன தொட்டு பாரு, இதில் செஞ்சு பாரு. டெஸ்ட் பண்ணிப்பாருன்னு ஆண்டவர் சொன்னார், கெத்து தான். ஆனால் இவன் ஒரு வெத்து இல்லை, ஜகா வாங்குறத மட்டும் பாருங்கள். அதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்ட்டு ஆண்டவரே இன்னைக்கு 100 போடுறேன், அடுத்த வாரம் 1000 வாங்குறீங்களோ அப்படின்னு கேட்டக்கூடாது. 1000 போடுறேன், 10,000 கேட்டக்கூடாது. எனக்கு கிடைக்காதுல்ல. ஏன்னா ஆண்டவர் மல்கியால இஸ்ரேல் மக்களுக்கு எந்த சூழ்நிலையில் எந்த காலகட்டத்தில் எதுக்கு சொன்னார்ன்றதெல்லாம் பார்க்காம இவன் ஆண்டவர் மாதிரி வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து டெஸ்ட் பண்ணிப்பார்னு சொல்லிட்டு இப்போ நீ அப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்? ஒருவேளை மக்கள் டெஸ்ட் பண்ணிட்டா மாட்டிப்பான்ல. இது வட்டி கடையும் இல்லை, இது சீட்டு பிஸ்னஸ் பண்ணுற இடமும் இல்லை. ஏசப்பா ஏதோ பேங்க் வச்சுருக்கிறவரும் இல்லை, ஆமாம் ஏதோ ஃபைனான்ஸ் பண்ணுற ஆள் இல்லை. நான் இவ்வளோ தரேன், நீங்கள் எனக்கு தரீங்களா? 1 பவுனுக்கு 10 பவுன் ரெடி ஆண்டவரே, நான் போட ரெடி ஹல்லேலூயா சொல்லக்கூடாது. டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். கரெக்டாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருடன் என்ன சொன்னான்? டெஸ்ட் பண்ணிப்பார் அப்படின்னு நெஞ்சில் தட்டினான். இப்போ டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றான். மறுபடியும் இப்போ என்ன சொல்லுவான்னு பாருங்கள். இந்த டெஸ்டிங் இல்லை, உங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தில் நீங்கள் உழைக்கிறதில்ல, நீங்கள் பாடுபடுக்கிறதில்ல, நீங்கள் பிரயாசப்படுறதில்ல, நீங்கள் கொடுக்கறதில்ல. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து பாருங்கள், உங்களுக்காக வானத்தை திறக்க தேவன் ஆயத்தத்தோ. இட் வில் ஹேப்பன் இன் யுவர் லைஃப், இன் யுவர் பிஸ்னஸ். எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்ய போகிறார். அது இப்போ செய்ய போகிறாரு. இந்த மாதமே நடக்கும்னு சொல்லுவான்.
நடுவில் எவ்வளோ வெட்டு பார்த்தீங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ வெட்டு. ஒரு பிரசங்கம் பண்ணதை அப்படியே வெட்டு இல்லாமல் போடுறதுக்கே துப்பு இல்லை. ஏன் தெரியுமா? திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரான். திருட்டு பையன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வருவான். திருடுறவன் இப்படி தான் ஏமாத்து வேலை செஞ்சு வருவான். வெட்டு 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 வெட்டு. அந்த வீடியோ ஃபுல்லாக வெட்டி போட்டு மிச்ச மீதியே இப்படி இருக்குன்னா முழுசாக போட்டிருந்தா எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு சில வேத வசனங்களை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தா தான் உங்களுக்கு அது விளங்கும், புரியும். இல்லைன்னா விளங்காது. என்னைக்காவது திருடன் வேத வசனத்தை விளக்கி சொல்லுவானா? சொல்லுங்கள் பார்க்கலாம். திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வரான். ஏமாத்துறவன் உண்மையாக நேர்மையாக வசனத்தை சொல்லுவானா? இவன் திருடன்றதுக்கு அதுவே சாட்சி. ஏன்னா இந்த திருடன் எப்படி வசனத்தை திரித்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுப்பான்னு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவில் முடியுமான்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு 3-4 வீடியோ வரும் இவன் சொல்கிற பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு. கொடுக்காத ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி நினைப்பு இருக்குன்னா, பாஸ்டருக்கு நம்மளை தெரியும்ல, நம்ம குடும்பத்தை தெரியும்ல, நம்ம வறுமை தெரியும்ல, நம்ம நிலைமை தெரியும்ல, நம்ம கஷ்டம் தெரியும்ல, நம்ம கொடுக்காட்டா கூட பாஸ்டர் ஒன்றும் நினைக்க மாட்டார். பாஸ்டருக்காக நீங்கள் கொடுக்கல, நீங்கள் கொடுக்கறது கர்த்தருக்காக கொடுக்குறீங்க. திருட ஏழை பணக்காரன்லாம் பார்க்க மாட்டான். ஐயோ பாவம் இவங்க ஏழையாச்சே, இதை நம்ம திருடிட்டா இவங்க இதை திருப்பி சம்பாதிக்க கஷ்டமாச்சே அப்படிலாம் நினைக்கவே மாட்டான். அதே மாதிரி தான் இந்த திருடனும் ஏழை பணக்காரன்லாம் நினைக்கவே மாட்டான். அவன் சொல்லும் போதே சொல்கிறான், ஐயோ பாஸ்டருக்கு நம்மளை தெரியும்ல, நம்ம பாவம் நம்ம நிலைமை நல்லா இல்லைன்னு தெரியும்ல, அதனால் பாஸ்டர் தப்பாக நினச்சிக்க மாட்டார்னா அப்படி இல்லையா. கொடுக்கறது கர்த்தருக்காக. அப்போ கர்த்தர் தப்பாக நினச்சிப்பாரா? ஒருத்தனால முடியலை இயலாமையில் இருக்கிறான்னா கொடுக்க முடியலன்னா கர்த்தர் தப்பாக நினச்சிப்பாருன்னு சொல்கிறானா? யாத்திராகமம் 13:2 ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர்களின் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கற்பத்தில் திறந்து பிறக்கிற முதற் பேரானதை எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது. தசமபாகத்தையும் காணிக்கையும் ஆண்டவர் என்னப்பா சொல்றாரு? தட் இஸ் மைன், என்னுடையது. அப்படியே பயங்கரமாக பேசி எனக்குரியது சர்ச்சுக்கு கொடுத்துடணும்னு சொல்லுவான். அது உடனே எங்கே சொன்னான்னு சொல்லாதீங்க, பொறுமையாக வீடியோவில் வரும். அவன் மீன் பண்ணுறதே பணத்தை சர்ச்சுக்கு கொடுத்துருங்கன்றது தான் மீன் பண்ணுறான். சர்ச்சுனா யாருன்னா அவன் தான், சரியா? ஏன்னா அவன் வேறு ட்ரஸ்ட்டுன்ற பேரில் நடத்துவான். ஆனால் அவனுடைய இதில் தான் எல்லாமே இருக்கும். இப்போ இவன் கோட் பண்ண வசனங்கள்லாம் உண்மையிலே ஆண்டவர் எனக்குரியது எனக்கு கொடுன்னு சொன்னாரா, இல்லை என்ன சொன்னாருன்னு பார்க்கணும், சரியா? எல்லாம் பைபிளை கையில் எடுங்க, நான் உங்களுக்காக படிக்கிறேன். என்னாகும் 3:12 இஸ்ரவேல் புத்திரரில் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேனான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து 13வது வசனம், முதற்பேரானவை எல்லாம் என்னுடையவைன்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அது என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் எகிப்து தேசத்தில் முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருகஜீவன் மட்டுமுள்ள முதற்பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாக இருக்கும், நான் கர்த்தர் என்றார். என்ன பண்ண சொல்கிறாரு? அதை பரிசுத்தப்படுத்துன்றார். ஏன்ட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லலை. ஆனால் கமாலியல் என்ன கேட்குறாரு? என்னுடையவைகள் சபைக்கு கொடுத்துடு அப்படின்றார். ஆனால் அங்கே அப்படியா இருக்குது? இல்லை. உண்மையிலே முன்ன பின்ன கமாலியல், நான் அது சொல்கிறதே தப்பு. திருடன் உண்மையிலே பைபிளை முன்ன பின்ன படிச்சிருப்பானான்னு தெரில. ஏன்னா இந்த பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த பரிசுத்தப்படுத்தின அந்த ஆட்களை ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு எண்ணாகமத்தில் இருக்குது. அதே எண்ணாகமத்தில் 8வது அதிகாரம் 16வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது அதிகாரத்தில் படித்தோம்ல, அதான் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பந்திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். எவர்களை? 17வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருகஜீவன்களிலும் முதற்பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற்பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேர் சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அவர் பரிசுத்தப்படுத்தினார், அவ்வளோதான். எனக்கு கொடுத்துரு எந்துன்னு சொல்லலை. அவர் அப்படியே எடுத்துக்கலை. இல்லை சபைக்கு கொடுத்துரு சபை இதுன்னெலாம் சொல்லலை. பரிசுத்தப்படுத்துன்னு மோசேட்ட சொன்னார். அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணார்? லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற்பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டேன். இது பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் ட்ரெடிஷனாகவே வருது.
எனக்குன்னு பரிசுத்தப்படுத்து, அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதில் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆளை முதல்ல பிறக்கிற எல்லாரையும் எனக்குன்னா எல்லாரையும் கொண்டு வந்து பலி கொடுக்கணும்னு இல்லை, அதுக்கு நிகராக வேற ஒன்று கொடுக்கணும். இப்படி ரீப்ளேஸ் பண்ணுற வழக்கம் ஆண்டவர் ஏற்படுத்தினது தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஃபாலோ பண்ணது தான். அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துன்னு சொன்னதை என்ன பண்ணிட்டாரு, லேவியரை அதுக்கு பதிலாக நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆண்டவர் முடிச்சு வச்சதை திருடன் மிஸ்கோட் பண்ணி மக்களை மிஸ்கைட் பண்ணி முதற் பலனும் தசமபாகமும் என்னுடையது சர்ச்சைக்கு கொடுத்துருன்னு கேட்குறான். அப்போ அவன் திருடன் கள்ளன் அப்படின்னு வெஸ்லி மேக்ஸ்வெல் ஜான் ஜபராஜர் சொன்னது இவருக்கும் பொருந்துமா பொருந்தாதா? அதை வெஸ்லி மேக்ஸ்வெல் தைரியமாக சொல்லுவாரா? சொல்ல முடியாது. ஏன்? இந்த திருடன் மோகன்சி கூட ரொம்ப க்ளோஸு, அகஸ்டின் ஜெபகுமார் கூட ரொம்ப க்ளோஸு, சொல்ல முடியுமா? பக்கா அரசியல்வாதிகளோட கேடு கெட்டவராக வெஸ்லி மேக்ஸ்வெல் இருக்காரா இல்லையா? என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தில் வாசி பாருங்க, தசமபாகம் எனக்குரியது. என்னாகமம் 18:21. இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். லேவியருக்கு நான் கொடுத்தேன்றார் ஆண்டவர். இவன் சொல்கிறான் தசமபாகம் சபைக்கு கொடுன்றார். ரெண்டும் ஒன்றா? ஏன் லேவியருக்கு கொடுத்தாங்க? அதுவும் அதே பைபிளில் இருக்குது. பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம். அவங்களுக்கு என்ன இருக்கக்கூடாதான்? மற்ற இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக நிலங்கள்லாம் கொடுப்பார்ல, விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறைய சொத்துலாம் கொடுப்பார்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு ஒன்றுமே இருக்காதான், ஒன்றுமே இருக்கக்கூடாதான், கம்பெனிலாம் நடத்தக்கூடாதான், நடத்திட்டு தம் பிள்ளைக்கிட்ட கொடுத்துட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு கதை விடக்கூடாதான். சரியா? அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம். அவர்கள் நடுவே பங்கே இருக்கக்கூடாதான். ட்ரஸ்ட்டெல்லாம் அவங்க பேரில் இருக்கக்கூடாதான். பேங்க் அக்கௌண்ட்டு, ட்ரஸ்ட்டு அதெல்லாம் அவங்க பேர்லேயே இருக்கக்கூடாதான். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கு என் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் மட்டும்தான் பங்காக இருக்கணுமா, வேறு எதுவுமே அவங்களுக்கு பங்காக இருக்கக்கூடாதான். அந்த ட்ரஸ்ட்டெல்லாம் அந்த மக்கள் பேரில் எழுதி வச்சுட்டு பொது உடைமை ஆக்கிட்டு ஓடிடணுமா. அதுவும் கமாலியல் சாரி அதுவும் இந்த திருடனுக்கு பொருந்தாது. அது இஸ்ரவேலரில் லேவி கோத்திரத்தில் உள்ள ஆசரிப்பு கூடார இருந்த டைமில் உள்ள ஆசாரிய வேலை செஞ்ச அவங்களுக்கு தான் பொருந்தும். இன்றைக்கி 2000 வருஷம் கழித்து, அதாவது கிறிஸ்து வந்தே 2000 வருஷம் கழித்து புதிய உடன்படிக்கையில் இருக்கிற திருட்டு பயலுக்கு அது கிடையாது, பொருந்தாது. இது அப்படியே உபாகமத்துலேயும் பயங்கரமாக சொல்கிறாரு. அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சன்னதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரரோட பங்கும் சுதந்திரமும் இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். அதனால தான் அவங்களுக்கு அதுவுமே அவங்களுக்கு மாட மாளிகைகள், சொத்து, சுகம் இப்படிலாம் கிடையாது. சாப்பாடு. அதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த திருடன் என்னென்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஒன்னொன்றுத்துக்கும் பதில் கொடுப்போம். அப்படின்னா முதற் பேரான அது மிருகமா இருந்தாலும், முதற் பேரான ஒரு பிள்ளைகளா இருந்தாலும், பிறப்பா இருந்தாலும் அது எனக்குரியது. முதற் பேரானதும் எனக்குரியது, முதற் பிறந்தவனும் எனக்குரியது, தசமபாகமும் எனக்குரியது. அப்ப ஆண்டவர் பார்வையில காணிக்கையும் தசமபாகமும் ஆண்டவர் உரிமை பாராட்டுகிறார். விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு யாரா சொன்னா? ஆண்டவர் எவ்வளோ பெருந்தன்மையாக எனக்குரியதுன்னா அந்த லேவிக்குள்ளவன் அவனுக்கு கொடுன்றாரு. அந்த லேவியனும் அவனுக்கு வர்றதுல 10ல் 1 ஆசாரியனுக்கு கொடுக்கணும். லேவியன் யாருன்னா வெளியில் வேலை செய்கிற ஹெல்ப்பரு. ஆசாரியன் யாருன்னா உள்ளே போய் கடைசியாக பலி கொடுக்குற ஆசாரியன். இவங்களுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் ஒரே பலியாக மறித்து எல்லாரையுமே நம்மளை எப்படி மாற்றிட்டாரு? ஆசாரியர்களாக மாற்றிட்டார். இன்றைக்கி அந்த பழைய ஆசாரிய முறைமைப்படி எவனாவது சொத்து இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் இருக்க சொன்னாரா? அவனுக்கு போய் உங்களையும் எங்களையும் கொடுக்க சொன்னாரா? எங்கே சொன்னார்? அப்போ இவன் திருடன் தானே. ஆனால் திருடன்னு வெஸ்லி மேக்ஸ்வெல்லால் சொல்ல முடியுமா? ஏமாந்த ஜான் ஜபராஜ்னா வாய்க்கிலேயே திருடன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில் திட்டு வாங்கிக்க முடியும், அப்படி தானே? அப்போ மக்கள் மேலே உண்மையிலே அக்கறை இந்த வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவனை திருடன்ல சொல்லியிருக்கணும். சரி, இது வரைக்கும் நான் கேட்கவே இல்லைப்பா, இப்போ கேட்டிங்கல்ல, இன்றைக்கோ நாளைக்கோ சொல்லுவீங்களா? கமாலியல் ஜான் ஜபராஜ் மாதிரியே ஒரு திருடன்
அவன் பின்னாடி மக்கள் போகக்கூடாது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்? ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் கூட கூட்டு, மோகன்சி கூட கூட்டு. அரசியல் தான். உங்களுக்கெல்லாம் மக்கள் மேலே அன்பு இருக்குன்னு சும்மா கூட சொல்லிடாதீங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பின்பகுதி பாருங்க. தசம பாகத்தினுடைய 10ல் 1 பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும்படி படைப்பாக செலுத்த வேண்டும். திருடன் இதையே பொய்யா சொல்லினே இருப்பான். இந்த பிரசங்கம் ஃபுல்லாக இப்படியே சொல்லினே இருப்பான். அப்படின்னா தசம பாகம்னா எப்படி பிரதர் அப்படின்னா 10ல் 1 கொடுக்கறது தான் தசம பாகம். 100னா 10 ரூபா, 1000னா 100 ரூபா, 10,000னா 1000 ரூபா, 1 லட்சம் ரூபான்னா 10,000 ரூபா, 10 லட்சம்னா 10 லட்சம்னா 10,000 ரூபா, 10 லட்சம்னா 10,000 ரூபா. சிலருடைய கால்குலேஷன் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல 10ல் 1 கொடுக்கறது தான் தசம பாகமா? அப்படிதான் வசனம் இருக்கு. என் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. நான் வந்தனாலே பாக்கெட்டுக்குள்ளேருந்து கை விட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்துகிட்டேன்னு வைங்களேன், அது மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாமே மாறிடும், ஏன்னு வரும். அதே மாதிரி பணம்னு பேசினோடனே இந்த திருடனோட மூஞ்சை பார்த்தீங்களா எப்படி பிரகாசிக்குதுல? 10ல் 1 பங்கு பணம். இதை எந்த ஆண்டவர் கேட்டார்? நீ சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கை கொடுக்கணும்னு எந்த ஆண்டவர் கேட்டார்? அப்போ இவன் திருடனா இல்லையா? சரி, இந்த தசம பாகம் என்பது எதுலெல்லாம் செலுத்தணும் பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படி கேள்வி வருதுலன்னு கேட்டு மக்களை, ஏன்னா மக்கள் வந்து பைபிளை படிக்கவே மாட்டாங்கன்னு இந்த மாதிரி திருடங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் ஜாலியாக ஒரு கேள்வி கேட்டு அப்படியே கொண்டு போயிடுவார். அப்படியே அவர் கொண்டு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே திருடனை நிப்பாட்டி, நிப்பாட்டு, திருடுறேன்னா நான் மக்களுக்கு நீ திருடன்னு சொல்லுவேன், அதுவும் வசன ஆதாரத்தோடு சொல்லுவேன்னு அடுத்த பதிவில் சொல்லுவோம். பாய்.